வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அந்நிய நேரடி முதலீடு ஒரு அரசாங்கத்தையே ஆட்டம் காண வைத்த முடிவுகள்ல இதுவும் ஒன்று. சமீபத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க முடிவெடுத்த பொழுது அரசியல் அரங்கத்தில் எந்த அளவுக்கு புயல் கிளம்பியது என்பது நாம் அறியாதது அல்ல. இந்த நிலையில பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் அந்நிய நேரடி முதலீடு அதிகரிக்க இந்த அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. எது பெரிய விவாதத்தை அகில இந்திய அளவில் கிளப்பிருக்கிறது என்றால், பாதுகாப்பு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை இப்பொழுது இருக்கக்கூடிய 26% 49% உயர்த்துவது என்பது தேச பாதுகாப்புக்கு உகந்ததா என்ற கேள்வியை ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் இது உகந்தது தான், ஏனென்றால் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கு இது பெரிதளவுக்கு உதவியாக இருக்கும் என்ற இன்னொரு வாதம். இது இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்றால், படைக்கல தொழிற்சாலை திருச்சியில் இருக்கிறது. இதுல பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இந்த அந்நிய நேரடி முதலீட்டால் நாங்கள் பாதிக்கப்படுவோம், உள்நாட்டு உற்பத்தி படைக்கல உற்பத்தியானது பாதிக்கப்படும் என்று கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கோரிக்கை பற்றியும் அது மட்டுமல்லாது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கோரிக்கைகளையும் அவர்கள் எழுப்ப, இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திருச்சியில் இருந்த எமது செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார். அதே போல திரு ஸ்ரீகுமார், பொதுச் செயலாளர் அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம், அவரும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். நான் முதல்ல விஜயகோபால் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்நிய நேரடி முதலீடு இதனால் வேலை வாய்ப்பு பெருகும், உள்நாட்டு உற்பத்தி பெருகும் என்பதுதான் அரசாங்கம் இந்த முடிவை எடுப்பதற்கான காரணமாக சொல்கிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய OFT, அதாவது படைக்கலர் தொழிற்சாலையை சேர்ந்த ஊழியர்கள் இந்த முடிவை எதிர்ப்பது ஏன்? இதை தாண்டி அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன? நிகழ்ச்சியில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய மைய கோரிக்கைகள்லாம் முதல்ல வலியுறுத்துங்க. முதல்ல அவர்கள் வாயிலா கேட்டு சொல்லுங்க. விஜயகோபால். வணக்கம் மரி. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திருச்சி ஒரு மிகப்பெரிய மாபெரும் தொழில் நகரமா உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா BHEL. அதைத் தொடர்ந்து மத்திய பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான இந்த OFT என்கிற படைகள தொழிற்சாலை, அதைத் தொடர்ந்து HAPP எனப்படக்கூடிய கனரக உலோக ஊடுருவி தொழிற்சாலை. இந்த மூன்றுமே பெருந்தலைவர் காமராஜர் இருக்கப்போ நமக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு திருச்சி கிடைச்சது. குறிப்பா சொல்லணும்னா இதனாலதான் இன்னைக்கு திருச்சியோடைய தொழில் நகரத்துடைய முதுகெலும்புனே சொல்லலாம். இது மூன்றையுமே இது ஒரு முக்கியமான அம்சம். இங்க இதனால பாத்தீங்கன்னா திருச்சி நகருடைய ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு வெற்றிற இடமா இருக்குது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த OFTல இருக்க தொழிலாளர்கள் என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, இந்த மத்திய பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான இந்த தொழிற்சாலையில அதிக அளவு அந்நிய முதலீடு நம்ம அனுமதித்தானால் நமக்கு எதிர்காலத்தில் ஒரு எதிர்காலம் பாதிக்கப்படும். பாதுகாப்பு துறையில உள்ள எதிர்காலம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நம்ம அதிக அளவான முதலீடுகள் நமக்கு எடுக்கிறார்கள் என்றால் நமக்கு நம்மளுடைய தொழிலாளரோட நலன் பாதிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, OFT தொழிலாளர்கள் தொடர்ந்து 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்காங்க. முதல் 3 நாட்கள் பாத்தீங்கன்னா இதற்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதாவது OFT போராட்ட குழுன்னு அமைத்து கூட்டு நடவடிக்கை. இந்த குழு முறையில் பாத்தீங்கன்னா 3 நாட்கள் தொடர்ச்சியா 24 மணி நேரம் உண்ணாவிரதம். அதைத் தொடர்ந்து தற்போது 2 நாட்களாக 48 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மள்ட்ட போராட்ட காலத்தில் நம்ம அருகில் தொழிற்சங்க நிர்வாகி பாலச்சந்தர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப இந்த பாதுகாப்பு துறையில் அந்நிய முதலீடு நம்ம அந்நிய முதலீட எந்த வகையில நீங்க பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? நாட்டினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு மிக முக்கியமான இது கொள்கை முடிவாகும். அரசாங்கம் இன்றைக்கு பாதுகாப்பு துறையில் அந்நிய முதலீடை கொண்டு சேர்க்கும் பொழுது அந்நிய நாட்டில் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் அனைத்துமே தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த பாதுகாப்பு துறையிலே சேருவார்கள். அப்பொழுது இந்த நாட்டினுடைய ராணுவ ரகசியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு சாதாரண குடிமகன் இந்த தொழிற்சாலைக்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் அந்நிய முதலீடு என்று வந்துவிட்டால் அனைத்து அயல்நாட்டு நிறுவனங்களுடைய தொழிலாளர்களும் அவர்களுடைய அதிகாரிகளும் இங்கு செல்வார்கள். அப்பொழுது நம்மளுடைய ராணுவ ரகசியங்கள் நாட்டினுடைய இறையாண்மை கேள்விக்குறியாக்கப்படும். மற்றபடி தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட வேற என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதம் நடத்துறீங்க? மேலும் இத்தகைய பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு வந்துவிட்டால் நமது நாட்டில் உள்ள நமது குடிமக்களுடைய பிரஜைகளுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு மிக அருகிவிடும். உங்களுக்கெல்லாம் தெரியும், நோக்கியா போன்ற நிறுவனங்கள் இன்றைக்கு மிக குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துவிட்டு நினைத்த போது அவர்களை வெளியே அனுப்புகின்ற நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு
மென்பொருள் நிறுவனங்களும் இது போன்ற பல பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது படைக்கலத்துறையை நமது இந்திய தயாரிப்புகளை உருவாக்கும் பொழுது நமது நாட்டு மக்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அயல்நாட்டு நிறுவனங்கள் நமது மக்களுடைய அந்த திறமைகளை குறைந்த விலையில் அதை கொள்ளையடித்து செல்வார்கள். எனவே நமது மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்பும் சரியான ஊதியமும் கிடைப்பதற்கு நம்முடைய சுயசார்பு தன்மையுடைய உற்பத்தியை நாம் நமது படைக்கல தொழிலகங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். இந்த OFD உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சொல்லுங்க. தற்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற படைக்கல தொழிற்சாலையில் இதுகாரும் உற்பத்தி செய்து வந்த துப்பாக்கிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டன. இப்பொழுது அவர்கள் அயல்நாட்டு துப்பாக்கிகளை வாங்குவதற்கு ராணுவம் மற்ற நிறுவனங்களும் மிக விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் நமது சொந்த முயற்சியிலே இங்கு பல்வேறு துப்பாக்கிகளை உருவாக்கக்கூடிய வலிமை இருந்தும் அதை நமது அரசாங்கம் செவிக்கொள்ளாமல் அதிகாரிகளுடைய ஆசைக்கிணங்க அதை அயல்நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது எங்களுக்கு உற்பத்தி இலக்கு இல்லை என்றால் எங்களுடைய வேலை வாய்ப்பும் எங்களுடைய எதிர்காலமும் பாழாகிவிடும். எனவே இத்தகைய நிறுவனங்களை மூடக்கூடிய அபாயங்கள் கூட நேரிடும். ஏனென்றால் சந்தையிலே யார் ஒருவர் குறைந்த விலையில் பொருளை உற்பத்தி செய்து கொடுக்கிறார்களோ அவர்களிடமிருந்து வாங்க வேண்டும் என்பது ராணுவ கொள்கையாக அரசு மாற்ற முயற்சிக்கிறது. அத்தகைய நிலை வறுமையானால் அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் உருவாக்குகின்ற இந்த துப்பாக்கிகள் பன்னாட்டு கம்பெனிகள் திட்டமிட்டு குறைந்த விலையில் தற்பொழுது கொடுத்துவிட்டு பின்வரும் காலங்களில் அவர்கள் எங்களை நசிவுறச் செய்து அவர்களுடைய உற்பத்தியை அதிக விலைக்கு கொடுத்து கொள்ளை லாபம் அடிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். எனவே இத்தகைய நிலைகளை மாறுவதற்கு நாங்கள் உறுதியாக ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். அதாவது இப்ப நம்ம இந்த OFD தொடங்குறதுக்கான ஒரு என்ன காரணங்கிறது சற்று பின்னோக்கி பார்த்தோம்னா, இந்திரா காந்தி காலத்துல இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது. அந்த போரின் போது சில தனியார் நிறுவனங்கள் ஆயுதங்களை இவங்களுக்கு தான் வழங்குவோம், ஏன்னா அதிகபட்ச ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இந்தியாவை டிமாண்ட் பண்ண காரணத்துக்காக நம்மளே பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் உள்ள ஆயுதங்களை நம்மளே தயாரித்து நம்ம தண்ணீர் பெறணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மாதிரி படைக்கல தொழிற்சாலைகள். ஆனால் இப்போது எடுத்திருக்க இந்த முடிவுகள் முழுக்க முழுக்க தனியார் வசம் பாதுகாப்புத்துறை போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐயம் இவர்கள் ஏற்படுத்துறாங்க. அறிகிறேன் ராணுவத்துறையில் சுயசார்பு இருக்கணும், உள்நாட்டு உற்பத்தியைத்தான் பெருமளவுக்கு ஊக்குவிக்கணும். இது தேச பாதுகாப்புக்கு உகந்ததல்ல. இதுவும் நாங்கள் அந்நிய நேரடி முதலீட்டை பாதுகாப்பு துறையில் எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம். அதை தாண்டி எங்களுடைய பணி பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குறையும் அவர்கள் வைக்கிறார்கள். இந்த நிலையில திரு ஸ்ரீகுமார் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். அவர்கள் சொல்லக்கூடிய அச்சத்துல ஒன்று, இங்க உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படும், இல்ல ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. மாறா இன்னொரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அந்நிய நேரடி முதலீடு வருமானால் உள்நாட்டு உற்பத்தியும் இங்கே பாதுகாப்பு துறையில இந்த படைக்கலன்கள் பெருக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகளும் கூடுமே தவிர குறையாது. இன்னைக்கு உலகத்துல நீங்கள் அறிந்ததுதான், மிக அதிகமாக ராணுவ தளவாடங்களை பாதுகாப்பு சார்ந்த உபகரணங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல நம்ம முன்னிலை வைக்கிறோம். எனும் பொழுது அந்நிய உதவியோடு இங்க நம்ம உற்பத்தி இங்க நம்ம அந்நிய நேரடி முதலீட்டோடு செய்வோமே, ஆனால் உற்பத்தியும் பெருகும், அதே போல வேலை வாய்ப்பும் பெருகும் அப்படிங்கறதான இன்னொரு பக்க வாதமா இருக்க முடியும். அதுல என்ன தவறு பார்க்கிறீங்க? புதிய அரசு மத்தியில் பொறுப்பேற்றுக் கொண்டு விட்ட பிறகு இந்த நாட்டினுடைய கேந்திரமான அனைத்து துறைகளிலும் அந்நிய நாட்டு மூலதனத்தை அனுமதிப்பது என்கின்ற ஒரு கொள்கை முடிவை எடுத்து, அதுவும் குறிப்பாக கேந்திரமான தொழிலாக இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை தளவாட உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சியில் அந்நிய மூலதனத்தை அனுமதிப்போம் என்கின்ற ஒரு கொள்கை முடிவை இன்றைக்கு மத்திய அரசு எடுத்திருக்கிறது. இந்த முடிவை அவர்கள் 27ஆம் தேதி அன்றைக்கு, கடந்த மே மாதம் 27ஆம் தேதி அன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. 30ஆம் தேதி அன்றைக்கு காலையிலேயே அவர்கள் இந்த முடிவை அறிவித்து விட்டார்கள். 2 நாட்களுக்குள்ளாக அவர்களுடைய இந்த கொள்கை முடிவு பத்திரிகைகளில் எல்லாம் வெளிவந்தது. அதன் பிறகு நாங்கள் அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனத்தின் சார்பாக அன்றைய தினமே பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அருண் ஜெட்லி அவர்களை நேரடியாக சந்தித்து, இப்படிப்பட்ட ஒரு முடிவை அரசு எடுப்பது என்பது இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய தேசிய தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள், கிருஷ்ணமேனன் போன்றவர்கள் எல்லாம் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி என்பது நம்முடைய நாட்டிலேயே சுயசார்பு தன்மையோடு நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். பாதுகாப்பு துறையில்
பாதுகாப்புத்துறை தளவாட உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்று சொன்னால் உள்நாட்டிலேயே அந்த தொழில்நுட்பத்தையும் நாம் வளர்க்க வேண்டும், அந்த உற்பத்தியையும் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கோடுதான் பல புதிய பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளை பாதுகாப்பு அமைச்சரகத்தின் கீழும் பொதுத்துறை நிறுவனங்களின் கீழும் அவர்கள் துவங்கினார்கள். இன்றைக்கு நாட்டில் 41 படைத்துறை தொழிற்சாலைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 6 தொழிற்சாலைகள் இருக்கின்றன. ஆவடியில் 3 தொழிற்சாலை, திருச்சிராப்பள்ளியிலே 2 தொழிற்சாலை, ஊட்டிக்கு அருகாமையில் உள்ள அருவங்காடில் 6 தொழிற்சாலை. இப்படி இந்தியா மொத்தம் 41 படைக்கல தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 52 பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனங்கள் இன்றைக்கு நாட்டிலே இருக்கின்றது. இந்த பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாம் பல்வேறு தளவாடங்களை ஆய்வு செய்து இந்திய நாட்டு முப்படைகளுக்கும் அவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சமீப காலமாக யூபிஏ அரசு பொறுப்பில் இருந்த போதும் சரி, இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசும் நாம் நிறைய பாதுகாப்புத்துறை தளவாடங்களை அந்நிய நாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிறோம். அதற்கு பதிலாக அந்த அந்நிய நாட்டு தொழிற்சாலைகளையே நம்முடைய நாட்டில் வரவழைத்து இங்கே ஏன் அந்த பாதுகாப்பு உற்பத்தியை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வியை இந்த 2 அரசுமே எழுப்பியிருக்கிறது. கடந்த யூபிஏ அரசு பொறுப்பில் இருந்தபோது திரு AK ஆண்டனி அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோது இது சம்பந்தமாக எங்களோடு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் அவரிடத்திலே நாம் கடந்த கால அனுபவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி, நீங்கள் எப்பொழுதெல்லாம் அந்நிய நாட்டு பாதுகாப்பு நிறுவனங்களை எல்லாம் நம்பி இருந்திருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒன்று, அந்த தளவாட கொள்முதலில் கடுமையான ஊழல் நடந்திருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய நாட்டினுடைய தேவை என்று வருகின்ற போது அவர்கள் நம்மோடு பேரம் பேசுகின்ற சூழ்நிலையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்நிய நாட்டு மூலதனத்தை இந்திய நாட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாப்புத்துறை தளவாட தொழிற்சாலைகளை அந்நிய நாட்டு ராணுவ தளவாட உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் துவங்குவார்கள் என்று சொன்னால் அதை எதிர்ப்பதற்கு அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனமும் 4 லட்சம் பாதுகாப்புத்துறை ஊழியர்களும் இதை எதிர்ப்பதற்கு 2 பிரதானமான காரணம் உண்டு. ஒன்று, இது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை பத்திரப்படுத்துமா? இதுவரையில் இந்த நாட்டினுடைய ராணுவ தளவாட தேவைகளை எல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கின்றன. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஏவுகணை தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் ஏவுகணை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தெரியும். அந்த தொழில்நுட்பத்தை எந்த அந்நிய நாட்டினுடைய உதவியும் இல்லாமல் நாமே உள்நாட்டிலேயே உருவாக்கி இன்றைக்கு பல்வேறு ஏவுகணைகளை தொழில்நுட்பம் தினமும் அதிலே முன்னேற்றங்களை ஏற்படுத்தி சர்வதேச அளவிலே போட்டி போடக்கூடிய அளவுக்கு நாம் நிற்கிறோம். இது நம்முடைய உள்நாட்டு விஞ்ஞானிகள், உள்நாட்டு தொழிலாளர்கள், உள்நாட்டு பொறியாளர்கள் இவர்கள் தான் உருவாக்கினார்கள். அரசு அதற்கு ஒரு சரியான முடிவெடுத்து உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்தால் நிச்சயமாக நாம் அந்நிய நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நாம் தெளிவாக யூபிஏ அரசு இருக்கும் போதும் இந்த NDA அரசு வந்த போதும் தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். ஆகவே பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் எக்காரணத்தை கொண்டும் அந்நிய நாட்டு மூலதனத்தை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு முடிவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அப்பொழுது அரசாங்கம் எங்களிடம் கேட்பதெல்லாம் முதற்கட்ட கருத்தாக நான் புரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். அந்நிய நேரடி முதலீடு பாதுகாப்பு துறையில வருவது அப்படிங்கிறது தேச பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல. உள்நாட்டு உற்பத்தியை இது பெருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைத்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டிக்கு உகந்த செயல் அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது மட்டுமல்லாது திருச்சி படைக்கல தொழிற்சங்க ஊழியர்களுடைய கோரிக்கைகள் இதையும் தாண்டி நிறைய இருக்கின்றன. அவை என்ன, அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன கேட்கலாம். அந்நிய நேரடி முதலீடு, பாதுகாப்பு துறையில் அந்நிய நேரடி முதலீடு தேச பாதுகாப்புக்கு உகந்ததா அல்லவா? இது போன்ற இருவேறு கேள்விகள் ஒரு பக்கம் எழுந்திருக்க, படைக்கல தொழிற்சாலை திருச்சியில் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதுகாப்பு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை எதிர்க்கிறார்கள். இது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டங்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். எமது செய்தியாளர் விஜயகோபால் திருச்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திலிருந்து இணைகிறார். நான் விஜயகோபால் கேட்க இருக்கின்றேன், அந்நிய நேரடி முதலீட்டை அவங்க எதிர்க்கிறாங்க. இதை தாண்டி அவர்கள் எதிர்க்கக்கூடிய அம்சங்கள் என்ன? இந்த போராட்டத்தில் மையமா முன்னிறுத்தக்கூடிய கோரிக்கைகள் என்ன?
நிச்சயமா ஹரி, இங்க 7 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்துறாங்க. அதுல ஒரு பகுதி தான் அந்த அந்நிய முதலீடுங்கிறது. இது குறித்து விளக்கமா சொல்றதுக்கு நம்ம அருகில தொழிற்சங்க நிர்வாகி சரவணன் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்ப எந்த 7 அம்ச கோரிக்கைகள், என்னென்ன கோரிக்கைகள், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. குறிப்பா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்திய ராணுவத்துக்கும் இந்திய உள்துறை அமைச்சகத்துக்குமான ஒட்டுமொத்தமாக ஆயுத உற்பத்தி செய்கிற 41 தொழிற்சாலைகள், மிக முக்கியமான தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை. குறிப்பாக ஸ்மால் ஆர்ம்ஸ் என்று சொல்லுகிற சிறிய ரக ஆயுதங்கள், துப்பாக்கிகளை உருவாக்குகிற ஒரு தொழிற்சாலை. பெருந்தலைவர் காமராஜருடைய முயற்சியால், கிருஷ்ணன் மேனன் முயற்சியால் உருவான ஒரு தொழிற்சாலை. இந்த 45 ஆண்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட 50வது ஆண்டு நாங்கள் நெருங்க போறோம். இந்த 50 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்திற்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் இங்கிருந்து பல்வேறு விதமான ஆயுதங்களை நாங்கள் தயாரிச்சு கொடுத்திருக்கிறோம். 5.56 என்கிற துப்பாக்கி, 7.62 என்கிற துப்பாக்கி, 30mm கேனன் என்று சொல்லுகிற ஒரு இலகுரக ஆயுதம், இப்படி ஏராளமான ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற ஒரு தொழிற்சாலையாக இந்த தொழிற்சாலை இருக்கு. ஆனா இன்றைக்கு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இறக்குமதி கொள்கை, தனியார் கொள்கையினுடைய விளைவாக இந்த 2 ஆண்டுகளாக இந்த தொழிற்சாலை ஒரு நலிவுறு தொழிற்சாலையாக மாறி இருக்கு. அதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம், தொடர்ந்து போராடுறோம். ஆனா கிடைச்சிருக்கிற உற்பத்தி இலக்கு கடந்த ஆண்டு ஒரு 200 கோடி, 2013-14 ஆண்டுக்கான அந்த உற்பத்தி இலக்கு என்பது கொடுத்திருக்கு. அந்த 200 கோடியே இதுவரை பூர்த்தி செய்யல. உங்களுக்கு தெரியும், பினான்சியல் இயர் என்பது ஒரு வருஷத்தினுடைய மார்ச்ல ஆரம்பிச்சு அடுத்த மார்ச்ல முடியும். மார்ச் முடிந்து ஏப்ரல் முடிந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் உற்பத்தி இலக்கு முடிக்கல. இந்த ஆண்டு உற்பத்தி இலக்கு குறைஞ்சிருக்கு. ஒரு 180 கோடிக்கு உற்பத்தி இலக்கு கிடைச்சிருக்கு. இது இன்னும் உற்பத்தியை துவங்கவே இல்லை. இதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கு, சரியான திட்டமிடல் இல்லாத ஒரு சூழ்நிலை. கிடைச்சிருக்கிற 180 கோடிக்கான இந்த உற்பத்தி இலக்குக்கும் தேவையான ஆயுதங்களை, அதனுடைய உதிரி பாகங்களை இந்த தொழிற்சாலையில் தயாரிக்காமல் தனியார் நிறுவனங்களுக்கு, இங்க ஏராளமான தனியார் நிறுவனங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு கூட ஒரு வெண்டர்ஸ் டெவலப்மெண்ட் மீட்டிங் நடக்குது. வெண்டர்ஸ் கான்ட்ராக்டர்களை எப்படி டெவலப் பண்றதுன்னு, கான்ட்ராக்டர்களை டெவலப் பண்ணுவதுதான் இந்த நிர்வாகத்தினுடைய கொள்கையாக இருக்கு. கிடைச்சிருக்கக்கூடிய உற்பத்தி இலக்க கூட இந்த தொழிற்சாலையில் முழுமையாக செய்யாமல் அதை அவுட் சோர்சிங் என்கிற தனியார் மயமாக்குகிற முயற்சி என்பது நடக்கிறது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு தொழிலாளர்கள் நியாயமாக பெற வேண்டிய அந்த ஊதியம் என்பது இன்றைக்கு குறைந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை இன்றைக்கு தொழிலாளர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நிர்வாகம் மிகப்பெரிய அலட்சிய போக்கில் இருக்கு. குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா, இன்றைக்கு 5.56 துப்பாக்கி வேண்டாம், அசால்ட் ரக துப்பாக்கி வேணும் என்று ராணுவமும் உள்துறை அமைச்சரும் கேட்கிறாங்க. அப்ப நாங்களே எங்களுடைய சொந்த முயற்சியில லோக்கல் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல திருச்சி அசால்ட் ரைபிள் ஒரு துப்பாக்கியை வடிவமைப்பதற்கான முயற்சி பண்றோம். அது கிட்டத்தட்ட AK-47க்கு இணையான ஒரு துப்பாக்கி. 4 ஆண்டுகளாக அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியான திட்டமிடல் செய்யாம இந்த துப்பாக்கியை பரிசோதனைக்கும் அதனுடைய மற்ற விஷயங்களுக்கும் முயற்சி எடுக்காம இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ரூபாய் அரசாங்கத்தினுடைய பணம் விரயமாக போகுது. தொழிற்சாலையினுடைய எதிர்காலம் அந்த துப்பாக்கி தான். ஆனா அதுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கூட 4 ஆண்டுகளாக அதை சரியாக முறைப்படுத்தாமல் இன்றைக்கு மெத்தன போக்கோடு இருக்காங்க. ஆகவே இந்த ஒட்டுமொத்தமான நிர்வாகத்தினுடைய அலட்சியம், சரியான திட்டமிடலின்மை, இன்னும் மெட்டீரியல் சேரல. உங்களுக்கு தெரியும், ஒரு உற்பத்தியை துவக்கணும், துப்பாக்கியை தயாரிக்கணும்னா அதுக்கான இரும்பு இல்லாம எங்க போறது? இரும்பு கூட இன்னும் உள்ள சேரல, சரியான மெட்டீரியல் சேரல. தொழிலாளி வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கு தேவையான டூலோ பிக்சரோ நிர்வாகத்தினுடைய அவர்களுடைய உட்பட்ட அவர்கள் செய்ய வேண்டிய அன்றாட பணிகளை கூட அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஏற்கனவே அரசு அந்நிய முதலீடுன்னு சொல்லுது, ஏற்கனவே அரசு இறக்குமதின்னு சொல்லுது, ஏற்கனவே அரசு தனியார் முதலாளிகள் சொல்றாங்க, ஏற்கனவே லைசன்ஸ்ங்கிற ஒரு முறை இருந்துச்சு. ராணுவத்துக்கான ஆயுதங்களை தயாரிப்பதற்கு ஒரு நிறுவனம் வரணும்னு சொன்னா அதற்கு லைசன்ஸ் வாங்கணும். யாரு இந்த கம்பெனி, அவர்களுக்கான பேக்ரவுண்ட் என்ன, அவர்களுக்கான முதலீடு என்ன, அவர்களுக்கான ஹிஸ்டரி என்னங்கிறதா இருந்தது. இன்னைக்கு லைசன்ஸே தேவையில்லை. யாராவது ஒருத்தர் ஒபாமா பேர்ல கூட நீ கம்பெனி ஆரம்பிக்கலாம் இங்க. அப்படி ஒரு சூழ்நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிற போது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் அரசு எடுத்திருக்கக்கூடிய தனியார் மய அந்த முயற்சிக்கு ஆதரவாக இந்த தொழிற்சாலையை அழித்தொழிப்பதற்கான, இந்த தொழிற்சாலையை நலிவுறச் செய்வதற்கான, தனியார்ட்ட கொண்டு போய் கொடுப்பதற்கான வேலையை தான் ரகசியமாக திட்டமிட்டு செய்யறாங்களோ, இந்த தொழிற்சாலையை இழுத்து மூடுறதுக்கான வேலை செய்யறாங்களோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு 7 அம்ச கோரிக்கைகளுக்காக நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம்.
அதாவது இந்த அந்நிய நேரடி முதலீடு மட்டுமல்லாது இந்த அதிகாரிகளோட அலட்சியம் காரணமாக இந்த தொழிற்சாலையை மூடப்படும் அபாயம் இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. ரைட். நான் திரு ஸ்ரீகுமார் அவர்கள்ட்டையும் கேட்க இருக்கின்றேன். நீங்களும் சரி, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களும் சரி, தொடர்ந்து வலியுறுத்துவது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கத்தான் அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு. அது டிசைரபிளா இருக்கலாம், அது ஒரு நல்ல லட்சியமா இருக்கலாம். ஆனா நடைமுறை உண்மை அப்படிங்கிறது முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ் நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இன்னைக்கு இறக்குமதி செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றோம். அப்படிங்கும் பொழுது அந்நிய நேரடி முதலீடு இங்க வருமானால் இங்க வேலை வாய்ப்பு, இங்க அவங்களோட உதவியோட உங்களோட துணையோட இங்க செய்யும் பொழுது வேலை வாய்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து குறையுமா பெருகுமா? வேலை வாய்ப்பு கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏனென்றால் இதுவரையிலும் அந்நிய நாட்டு தொழிற்சாலைகள் நம்முடைய நாட்டில் புதிய பொருளாதார கொள்கை வந்துவிட்ட பிறகு எவ்வளவு அந்நிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நிரந்தர ஊழியர்களுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் சொற்பமானது. அங்கெல்லாம் உற்பத்தியிலே கான்ட்ராக்ட் ஊழியர்களைத்தான் குறைந்த சம்பளத்தில் அவர்களை சுரண்டுவதன் மூலமாக அந்த அந்நிய நாட்டு கம்பெனிகள் தங்களுடைய நாட்டிற்கு லாபத்தை சம்பாதித்துக் கொண்டு போவதற்காகத்தான் நம் நாட்டை பயன்படுத்துகிறார்களே தவிர, அவர்களுடைய மூலதனத்தை அதற்காக பயன்படுத்துகிறார்களே தவிர, நம்முடைய நாட்டில் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. ஆகவேதான் அந்நிய நாட்டு மூலதனம் நம்முடைய நாட்டில் வந்தாலும் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு லாபத்தை சம்பாதித்துக் கொண்டு போவதற்காகத்தான் அதை பயன்படுத்துவார்களே தவிர, உள்நாட்டில் ஒரு நிரந்தரமான உற்பத்தியோ நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்போ உருவாக்குவதற்கான எந்த திட்டங்களும் நிச்சயமாக அவர்கள் தீட்டப் போவதில்லை. அது அவர்களுடைய நோக்கமும் அல்ல. ரைட். இப்ப நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கா, அதாவது உள்நாட்டு பாதுகாப்புக்கே உகந்தது அல்ல அப்படின்னு சொல்றீங்க. அரசாங்கம் தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் மேம்போக்கா இதை நம்ம பார்க்காம நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அவர்கள் வைக்க மாட்டாங்கன்னு ஏன் நம்ம நினைக்கணும்? இப்ப இந்த ஒரு முடிவு கூட டிஐபிபி சொல்லும் பொழுது நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், இங்க அந்நிய நேரடி முதலீடு வந்தாலும் கூட எப்படி அவர்கள் யாருக்கு விற்கணும், எப்படி லைசன்ஸ் வாங்கணும், இதெல்லாம் கூடுதலான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஏன் அரசாங்கம் வைக்காது? நம்முடைய நாட்டில் ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் முறையாக அமுல்படுத்தப்படுகிறதா என்பது இன்றளவுக்கும் உச்சநீதிமன்றம் வரையிலும் கேள்வி எழுப்பக்கூடிய பிரச்சனைகள். அதையும் தாண்டி இப்பொழுது துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் அங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தொழிற்சங்கம் தான் அந்த போராட்டத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் சரவணன் அவர்களும் பாலச்சந்திரன் அவர்களும் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். 50 ஆண்டுகளை கடக்கப் போகின்ற ஒரு தொழிற்சாலை இந்திய நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கும் இந்திய நாட்டினுடைய காவல்துறை, மாநில காவல்துறை, மத்திய காவல்துறை, இந்த 2 துறையிலும் பணியாற்றக்கூடிய வீரர்களுக்கு அடிப்படையான ஒரு ஆயுதம் என்பது துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை நம்முடைய துப்பாக்கி தொழிற்சாலை. அது மட்டுமல்லாமல் இன்னும் 2 தொழிற்சாலைகள் படைக்கல வாரியத்தின் கீழ் இருக்கின்றது. ஒன்று மேற்கு வங்கத்திலே இருக்கின்றது, ரைபிள் ஃபேக்டரி இஷாப்பூர். இன்னொன்று யூபியிலே கான்பூர் நகரிலே ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபேக்டரி என்று இருக்கிறது. இன்று 3 தொழிற்சாலைகளும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக 5.56 ரைபிள் என்கின்ற துப்பாக்கியை உற்பத்தி செய்து கொடுத்து அது மிகவும் சிறப்பாக ராணுவத்தாலும் நம்முடைய காவல்துறையினாலும் பாராட்டப்பட்ட ஒன்று. ஆனால் திடீரென்று ராணுவம் ஒரு முடிவெடுக்கிறது, இந்த துப்பாக்கி எங்களுக்கு அவசியம் இல்லை, இதைவிட நவீனமான துப்பாக்கி எங்களுக்கு வேண்டும், அதற்காக நாங்கள் வெளிநாடுகளுக்கு போக இருக்கின்றோம், அங்கிருந்து இறக்குமதி செய்ய இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய படைக்கல வாரியத்தை சேர்ந்த இந்த 3 ஸ்மால் ஆர்ம்ஸ் தொழிற்சாலைகளும் நம்முடைய திருச்சி தொழிற்சாலை உட்பட அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு எந்த வெளிநாட்டினுடைய உதவியும் இல்லாமல் நம்ம தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், பொறியாளர்கள், நம்முடைய தொழிலாளர்கள் இவர்கள் எல்லாம் சுயமாக முயற்சி செய்து ஆய்வு செய்து இந்த 3 தொழிற்சாலையிலிருந்தும் 3 புதிய ரக நவீன ரக அசால்ட் ரைபிள் என்கின்ற துப்பாக்கியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த துப்பாக்கியை சோதனை செய்து வெற்றிகரமாக நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். இது நிச்சயமாக இப்பொழுது உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய 5.56 ரைபிளை விட மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன், சர்வதேச தரத்திற்கு இணையாக இதை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி அதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஆனால் மத்திய பாதுகாப்பு அமைச்சகமும் இந்திய ராணுவமும் இந்த அசால்ட் ரைபிளை ஏற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து பல்வேறு காரணங்களினால் தயக்கம் காட்டி வருகிறார்கள்.
அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? உள்நாட்டிலேயே நம்ம நாட்டுக்கு சொந்தமான ஒரு பாதுகாப்புத்துறை தொழிற்சாலை அவர்களுடைய சொந்த முயற்சியினால் ஒரு நவீன துப்பாக்கியை தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். அது சிறந்த ரக சர்வதேச தரத்திற்கு இணையான துப்பாக்கி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் அதை இந்திய ராணுவம் ஏற்றுக்கொண்டு இந்த 3 தொழிற்சாலைகளுக்குமான பணி ஒதுக்கீடு செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே இந்த சூழ்நிலையை அனுமதித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக துப்பாக்கி தொழிற்சாலையினுடைய எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவேதான் அந்த தொழிற்சாலை அதனுடைய 50வது ஆண்டு விழாவை நோக்கி போகின்ற இந்த காலகட்டத்தில் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த தொழிற்சாலையினுடைய சொந்த முயற்சியால் உருவாக்கப்பட்ட அசால்ட் ரைபிளை இந்திய ராணுவம் ஏற்றுக்கொண்டு அந்த உற்பத்தியை அங்கே செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து அவர்கள் போராடுகிறார்கள். நிச்சயமாக நாங்களும் அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம் இதை பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு போய் கடுமையான முயற்சி எடுத்து அந்த அசால்ட் ரைபிளுடைய வர்க்லோட் அந்த தொழிற்சாலைக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் எடுப்போம். ரைட். சர்வதேச தரத்தில் ராணுவ தளவாடங்களுக்கு குறிப்பாக படை கலங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் அதற்கான அறிவும் அதற்கான தொழில்நுட்பமும் இங்கே இருக்கும் பொழுது ஏன் வெளிநாடுகளை நம்புவானேன், அதை ஏன் ஊக்குவிக்கவில்லை அப்படிங்கிறது உங்களுடைய தொடர் கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். மேலும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி திருச்சியில் இருக்கக்கூடிய படைக்கல தொழிற்சாலையை சேர்ந்த அமைப்புகள் ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களது மற்ற கோரிக்கைகள் என்ன? தொடர்ந்து பார்க்கலாம். OFT படைக்கல தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறது. ராணுவ தளவாடங்களை ரைபிள்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை. இதை சேர்ந்த ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்நிய நேரடி முதலீட்டை பாதுகாப்பு துறையில் அனுமதிப்பதா இது நாட்டுக்கு நல்லதல்ல. குறிப்பாக இந்த துறைக்கு உள்நாட்டு உற்பத்தி ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை பாதிக்கும், ஊழியர்களை பாதிக்கும் உள்ளிட்ட 7 அம்சங்களை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்நிய நேரடி முதலீடு பாதுகாப்பு துறையில் ஆபத்தானதா? இது இன்றைய காலத்தின் தேவையா? பல கேள்விகள் தொடர்ந்து அரசியல் அரங்கத்திலும் விவாதிக்கப்பட்டு வர ஊழியர்களுடைய கோரிக்கையும் நாம் தொடர்ந்து கேட்போம். எமது செய்தியாளர் விஜயகோபால் இருக்கிறார். நம்ம அதிகமாக அந்நிய நேரடி முதலீடு வருவதனால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கோரிக்கைகளை பார்க்கிறோம். இதை தாண்டி அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வராங்க. இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது அந்நிய நேரடி முதலீட்டுக்கு பிறகு இந்த ஊழியர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை தாண்டி அதுக்கு முன்னாடியும் பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வராங்க. ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு உள்ளிட்ட பல அம்சங்களை ஏற்கனவே அவங்க வலியுறுத்தியதை நம்ம பத்திரிகைகள்ல படிச்சிருக்கோம், தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இந்த 7 அம்சங்கள்ல இந்த அந்நிய நேரடி முதலீடு அல்லாது வேற என்ன அம்சங்கள் முக்கியமாக வலியுறுத்தப்படுகின்றன? மேலும் கோரிக்கைகளை அவர்கள் வாயிலா கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா அதாவது இந்த 7 அம்ச கோரிக்கைகள் பிரதான கோரிக்கை அந்நிய நேரடி முதலீடு இருந்தாலும் அவங்க சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இதுல முன் வச்சிருக்காங்க. இது குறித்து நம்மள்ட்ட பேசுறதுக்கு தொழிற்சங்க நிர்வாகி அருள் சேவியர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். இந்த 7 அம்ச கோரிக்கையில அந்த சம்பள உயர்வு மட்டுமில்லாது அதாவது அந்நிய முதலீடு மட்டுமில்லாது மற்ற 7 கோரிக்கைகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. 6 கோரிக்கைகள் சொல்லுங்க. வணக்கம் சார். அதாவது இந்த தொழிற்சாலையிலே கிட்டத்தட்ட ஒரு 1200 தொழிலாளர்களுக்கு மேல் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். அதிகாரிகள் ஒரு 300 அதிகாரிகளுக்கு மேலே இந்த தொழிற்சாலையை பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இந்த தொழிற்சாலையை உற்பத்தி செய்யக்கூடிய உதவி பாகங்கள் தரமானவைகளாக நம்ம தொழிலாளர்களை உற்பத்தி செய்கின்ற சூழ்நிலையிலே வெளியிலிருந்து அதாவது பிரைவேட் செக்டார்ஸிலிருந்தும் தனியார் முதலாளிகளிடமிருந்தும் இந்த தொழிற்சாலைக்கு அவுட் சோர்சிங் மூலமாக இங்கு இன்ஹவுஸாக மாற்றி இங்குள்ள தொழிலாளர்களுடைய பே பேக்கெட் அதாவது பணப்பலன்களை குறைப்பதற்கு இந்த அதிகாரிகள் ஒட்டுமொத்த கூட்டு சரியாக இங்கே உருவாக்கி தொழிலாளர்களின் நலனுக்கு எதிராக இந்த அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலேயே இந்த ஒரு போராட்டமானது கடந்த 5 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உள்ளடக்கிய இந்த தொழிற்சாலையிலே அனைத்து வகையான இயந்திரங்களும் இருக்கின்ற பொழுதிலும் ஏன் எதற்காக வெளியிலிருந்து சில காம்பனன்ட்களை பர்ச்சேஸ் செய்யப்பட வேண்டும், இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்காகவும் இந்த ஒரு போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை நாங்கள் சாதாரணமாக விடப்போவதில்லை. மீண்டும் இந்த போராட்டத்தை மீண்டும் வலுப்படுத்துவதற்காக நாங்கள் மீண்டும் களத்தில் இறக்கியிருக்கிறோம். இப்பொழுது 48 மணி நேரமாக இருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டமானது 72 மணி நேரமாக உயர்த்தும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதுவரை இந்த ஒரு 5 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த அதிகாரிகள் இதுவரை
எங்களை கூப்பிட்டு அழைத்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட இந்த நிர்வாகம் அழைக்கவில்லை என்பது எங்களுக்கு மிகவும் கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் எங்களை பொறுத்தளவு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்வதை தவிர வேறு வழியில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி நம்ம பக்கத்தில் இன்னொரு தொழிற்சங்க நிர்வாகி வந்திருக்காரு பாலமுருகன், அவர்கிட்ட கேட்போம். 7 அம்ச கோரிக்கைகள் ஜெயபால் நீங்க சொல்லுங்க, 7 அம்ச கோரிக்கைகள் என்ன? அதாவது இந்த தொழிற்சாலையை மீண்டும் ஒரு முதன்மை தொழிற்சாலையை மாற்றுவதற்காக இந்த பாதுகாப்பு வாரியம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நமது லோக்கலில் உள்ள R&D மூலமாக எங்களது தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்கள் முயற்சியில் உருவாக்கப்பட்ட தார் என்கின்ற துப்பாக்கியை மிகவும் சிறப்பாக செய்து உள்துறை அமைச்சகம் கேட்கக்கூடிய அளவுக்கு சப்ளை செய்வதற்காக அந்த தார் துப்பாக்கியை மிகவும் பயனுள்ளதாகவும் சக்சஸ்ஃபுல்லாக செய்து முடிப்பதற்கு இந்த நிர்வாகத்தை வேண்டுகோளுடன் எதிர்கால உற்பத்தி இலக்கு, அதாவது அடுத்த ஆண்டு அதை தொடர்ந்து வர ஆண்டுகளுக்கு இந்த தார் ரக உற்பத்தியின் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த தொழிற்சாலை ஒரு சுபிட்சமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் தொழிலகம் முழுமைக்கும் தொழிலாளர்களின் சம்பளத்தில் ஓவர்டைம் என்பது ஒரு அங்கமாக ஆகிவிட்ட சூழலில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 54 ஓவர்டைமை மீண்டும் இந்த நிர்வாகம் வழங்க வேண்டும். மேலும் இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து வசதிகளும் இருந்த சூழலில் உதிரி பாகங்களை இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யாமல் தனியார் நிறுவனங்களிலிருந்து உதிரி பாகங்களை பெறும் இந்த நிர்வாகத்தை கண்டித்தும் இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்வதற்காக அனைத்து ரா மெட்டீரியல்களையும் உரிய நேரத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் உற்பத்தி இலக்கை எட்டுவதற்காக உரிய நேரத்தில் தேவையான மெட்டீரியல்களை உரிய நேரத்தில் வாங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தொழிலாளர்கள் அவர்கள் பெற்று வந்த பல்வேறு சலுகைகளை இந்த நிர்வாகமானது ஒரு இரவில் அனைத்து சலுகைகளையும் பறித்துவிட்ட சூழலில் தொழிலாளர்கள் கடந்த காலங்களில் பெற்று வந்த அனைத்து சலுகைகளையும் மீண்டும் வழங்கக்கூடியும் பராமரிப்பு பிரிவு, அதாவது இங்கு உள்ள உள்கட்டமைப்பு வசதியில் உள்ள இயந்திரங்கள் அடிக்கடி பழுதாகிற சூழ்நிலையில் அதற்கான தரமான உதிரி பாகங்களை இந்த நிர்வாகம் உரிய நேரத்தில் வழங்குவதற்கான ரைட், அவர்களுடைய கோரிக்கைகளை நம்ம கேட்க முடிகிறது. நான் திரு ஸ்ரீகுமார் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய அமைப்பை வலுப்படுத்தணும், உற்பத்தி எங்களால் செய்ய முடியும், மேம்பட்டதாக உற்பத்தியை செய்ய முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய தொடர்வாதமாக இருந்து வருகிறது. ஆனால் என்னுடைய கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, நீங்களே சொன்னீங்க 50 வருஷ நிறுவனம், இது ஒரு 50 வருஷத்துக்கு பிறகும் சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு 60 வருஷத்துக்கு மேல் ஆகியும் கூட இன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவல்ல. பெரும் பகுதி நம்முடைய ராணுவ தளவாடங்களை வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யறோம்னா அந்த நிலைக்கு நம்ம வந்துடல. நீங்க உள்நாட்டு உற்பத்தி அந்த அளவுக்கு அதை மேட்ச் பண்றக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா பெரும் நிதி நமக்கு தேவைப்படுது. இந்த அளவுக்கு இன்னைக்கு ராணுவத்துக்கு நம்ம பட்ஜெட்ல ஒதுக்கும் போதே கிரிட்டிசிசம் வருது. ராணுவத்துக்கு இந்த அளவுக்கு ஒதுக்குவதா அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதையும் உயர்த்தாம அந்நிய நேரடி முதலீட்டையும் நம்ம அங்கீகரிக்காம இதுக்கு வேற என்னதான் தீர்வு? இதற்கு சரியான தீர்வு உண்டு. இதற்கு சரியான தீர்வு என்னவென்று சொன்னால், அதற்காக உதாரணமாக நான் ஆவடியில் உள்ள டாங்கி தொழிற்சாலையை உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். அங்கு நாம் இப்போது உற்பத்தி செய்யக்கூடிய டாங்கி ரஷ்யன் டெக்னாலஜியோடு நாம் செய்கிறோம். ரஷ்ய நாடு எந்த அந்நிய நாட்டு மூலதனத்தையும் கொண்டு வந்து இங்கே செலுத்தவில்லை. அவர்களிடமிருந்து நாம் தொழில்நுட்பத்தை பெறுகிறோம். டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லுகின்ற தொழில்நுட்பத்தை அவர்களிடமிருந்து பெறுகிறோம். அதற்குண்டான கட்டணத்தை அவர்களுக்கு நாம் செலுத்துகிறோம். அவர்கள் ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கே வந்து நம்முடைய நாட்டிலே மூலதனத்தை போட்டு டாங்கி உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலையை துவங்கவில்லை. இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். இப்படி பல ராணுவ தளவாடங்களில் நம்மோடு நல்ல உறவுகள் உள்ள நட்பு நாடுகளிடமிருந்து தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அது நம்முடைய நாட்டு தொழிற்சாலையிலே தயாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஒன்று, உள்நாட்டு உற்பத்தியை, உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பாதுகாப்பு துறையில் உருவாக்குவதற்காக மத்திய அரசு அனைத்து விதமான சலுகைகள், அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, பாதுகாப்புத்துறை தொழில்நுட்பம் என்பது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் என்பது எல்லா நாடுகளிடமும் இல்லை. காரணம், நீங்களே குறிப்பிட்டது போல பாதுகாப்புத்துறை என்பது ஏராளமான பொருட்செலவு உள்ள ஒரு துறை. இது ஒரு வியாபார நோக்கத்தோடோ லாப நோக்கத்தோடோ நடக்கின்ற துறை அல்ல. அப்ப இந்த டெக்னாலஜி என்பதும் அதே போன்றுதான். இது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி, தொழில்நுட்பம்.
இந்த தொழில்நுட்பம் என்பது வளர்ச்சி அடைந்த நாடுகளிடம்தான் இன்றைக்கு இருக்கிறது. காரணம், அவர்கள் பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடு என்கின்ற காரணத்தினால் பாதுகாப்பு தளவாட ஆராய்ச்சியிலும் உற்பத்தியிலும் அவர்களால் ஏராளமான பொருளாதாரத்தை முதலீடாக செய்ய முடிகிறது. ஆனால் இந்தியா போன்ற ஒரு வளர்கின்ற நாடு அந்நிய நாட்டு மூலதனத்தை கொண்டு வந்து இங்கு செலுத்தினால் மட்டும்தான் மூலதனம் வரும் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்நிய நாட்டு மூலதனம் இல்லாமல் தான் இந்த நாடு பல யுத்தங்களை சந்தித்திருக்கின்றது. அந்த யுத்தங்களில் எல்லாம் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அவையெல்லாம் இந்திய நாட்டில் நம்முடைய படைக்கல தொழிற்சாலைகளிலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் உற்பத்தி செய்த தளவாடங்களை பயன்படுத்தித்தான் இந்த அனைத்து யுத்தங்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். வெளிநாட்டு தளவாடங்களை பயன்படுத்தி அல்ல. இன்னொரு உதாரணம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்று கேட்டால், அப்படியே நீங்கள் அந்நிய நாட்டு மூலதனத்தை கொண்டு வந்தால்தான் இதையெல்லாம் இங்கே உருவாக்க முடியும் என்று சொன்னால், இந்த அந்நிய நாட்டு கம்பெனிகள் அனைத்துமே அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய அரசியல் கொள்கைகளுக்கு உட்பட்டவை. அந்த நாட்டினுடைய கொள்கைகளுக்கு எதிராக இந்த கம்பெனிகள், இந்த நாட்டிலே 49% அந்நிய மூலதனத்தை செலுத்துகின்ற தொழிற்சாலைகள் இந்திய நாட்டு அரசாங்கம் சொல்லுகின்ற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் செயல்பட மாட்டார்கள். அவர்கள் எந்த நாட்டிலிருந்து வருகிறார்களோ அந்த நாட்டினுடைய அக்கறை அந்த நாட்டிற்கு இருக்கு. அவர்கள் என்ன கொள்கை முடிவுகள் எடுத்து அறிவிக்கிறார்களோ அதைத்தான் இவர்கள் இங்கே அமுல்படுத்துவார்கள். இதற்கு ஒரே ஒரு சிறிய உதாரணம். அந்த உதாரணம் என்னவென்று சொன்னால், திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நம்முடைய நாடு அணுகுண்டு சோதனையில், அணுகுண்டை தயாரிப்பதில் மற்ற நாடுகளுக்கு இணையானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அதை நாம் செய்து உலகுக்கு காட்டினோம். அது செய்து காட்டிய உடனேயே அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற வளர்ந்த நாடுகள் சாங்ஷன் என்கின்ற அடிப்படையில் நமக்கு பாதுகாப்பு துறையில் எந்தவிதமான டெக்னாலஜியையும் தொழில்நுட்பத்தையும் அவர்கள் தரமாட்டார்கள் என்று ஒரு முடிவை எடுத்தார்கள். அதன் காரணமாக அவர்களை நம்பியிருந்த பல பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகின. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நாடுகள் நமக்கு ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. அவர்கள் நாட்டு அரசு தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், நம்முடைய நாட்டோடு எந்த வர்த்தக தொடர்புமே வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு 10 ஆண்டுகள் இந்திய நாடு பல்வேறு அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் எடுத்த பிறகுதான் அதிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்நிய நாட்டு தொழிற்சாலைகள், அந்நிய நாட்டு ராணுவ உற்பத்தியாளர்கள் நம்முடைய நாட்டில் வந்து 49% மூலதனத்தை இங்கே செலுத்தி ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து அதிலே உற்பத்திகள் செய்கின்ற போது என்னதான் இந்திய நாட்டு அரசு பல்வேறு சட்டத்திட்டங்களை அவர்களுக்காக உருவாக்கி வைத்தாலும் முடிவில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த தொழிற்சாலை எந்த நாட்டை சேர்ந்ததோ அந்த நாட்டினுடைய அரசியல் கொள்கை குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நம்ம பாகிஸ்தான்ல இருந்தோ சீனால இருந்தோ அந்த நிறுவனங்களோடு தொடர்பு வைத்துக்க போறதில்லை. நம்முடைய நட்பு நாடுகள், ராணுவ ரீதியா நமக்கு காலமாக தொடர்பு இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட தான் நம்ம இந்த உறவு வச்சுக்க போறோம். அப்படிங்கும் பொழுது தேச பாதுகாப்புக்கு பெரிய பிரச்சனை வந்துருமா என்ன? நிச்சயமாக வரும். ஏன் வரும் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய மூலதனத்தை கொண்டு வந்து இங்கு செலுத்தி அவர்கள் ஒரு இந்திய நாட்டு தனியார் முதலாளியோடு சேர்ந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கின்ற போது என்னதான் நம்ம நாடு சட்டத்திட்டங்களை அவர்களுக்காக உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களுடைய நாட்டிற்கு கட்டப்பட்டவர்கள், அவர்களுடைய உட்பட்டவர்கள், தொடர்ந்து நட்பு நாடா இருக்கக்கூடிய என்று நாம் கருதி இருந்த அமெரிக்காவும் இத்தாலியும். எஸ், கோ ஹெட் சார், தொடருங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நட்பு நாடுகளிடம் இருந்து நீங்கள் தொழில்நுட்பத்தை பெற்று வாருங்கள். அவர்களிடம் இருந்து மூலதனத்தை கொண்டு வராதீர்கள். மூலதனத்தை கொண்டு வந்து இந்திய நாட்டை அவர்களுக்கு அடிமையாக்காதீர்கள். கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டிலே வியாபாரம் செய்வதற்காகத்தான் வந்தது. வியாபாரம் செய்ய வந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்திய நாட்டையே கைப்பற்றி 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தார்கள். அவர்களை விரட்டி அடிப்பதற்கு 200 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் பாதுகாப்புத்துறை தளவாடத்தில் எல்லாவற்றிலுமே நம்மிடம் தொழில்நுட்பம் இல்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் பாதுகாப்புத்துறையில் பணிபுரிகின்ற ஒரு தொழிலாளி கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுடைய தொழிற்சங்க இயக்கத்திலே முன்னணியில் நின்று பணிபுரிகின்ற ஒரு ஊழியர் என்கின்ற அடிப்படையில் பாதுகாப்புத்துறை தளவாட உற்பத்தியில் இன்றைக்கு நம்முடைய நாடு மிகப்பெரிய முன்னணியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பதுதான் உண்மை.
யுத்த கப்பல் அல்லது யுத்த விமானங்கள் அப்படி சொல்லிட முடியுமா? இன்னைக்கு வந்து உள்நாட்டு உற்பத்தியில நம்ம தன்னிறைவை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்ல அதுக்கு அருகாமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்வது அப்படிங்கிறது நம்மளை ஏமாத்திக்கிறோமோ? ஏன்னா இன்னைக்கு சர்வதேச ஸ்டாக்ஹோம் உடைய பீஸ் பவுண்டேஷன் சொல்வது போல உலகத்துல அதிகமா ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல நம்ம ரொம்ப லீடிங்கா இருக்கோம். அப்படிங்கும் பொழுது அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வாங்கலாங்கிறீங்க, இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களே ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ் நம்ம இம்போர்ட் பண்றோம். அது சரி, ஆனா அந்த முதலீடுங்கிறது தவறா? முதலீடு என்பது தவறுதான். ஏனென்றால் இது நமக்கு கடந்த கால அனுபவம். இறக்குமதி சரி, ஆனா முதலீடு தவறா? தொடர்ந்து பல்வேறு அவர்கள் சோவியத் யூனியனாக இருந்த காலத்திலிருந்து படைக்கலன்களை வந்து இறக்குமதி கொண்டு வந்திருக்கிறோம். நம் மீது அவர்கள் எந்த கட்டாயத்தையும் திணித்ததும் இல்லை, நம் மீது அவர்கள் எந்த கண்டிப்பையும் திணித்ததில்லை. ஆனால் மற்ற நாடுகளிடம், நீங்கள் எந்த நாட்டிடம் இருந்து இந்த அந்நிய நாட்டு மூலதனத்தை பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மூலதனம் ரஷ்யாவில் இருந்து வரப்போவதில்லை. இந்த மூலதனம் வரப்போவது ஒன்று இஸ்ரேலில் இருந்து வரும். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நட்பு நாடான இஸ்ரேல், அமெரிக்கா, இட்டலி, பிரான்ஸ், ஜெர்மனி இது போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத தளவாட உற்பத்தியாளர்கள் தான் இந்த நாட்டிலே வந்து ஆயுத உற்பத்திக்கான மூலதனத்தை அவர்கள் செலுத்தப் போகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக நம்முடைய நாட்டிற்கு சுயசார்பு அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு மூலதனத்தை கொண்டு வந்து போடப்போவதில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செலுத்துகின்ற அந்த மூலதனம் அவர்களுக்கு கொடுத்த லாபத்தை ஈட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள், அதாவது நம் நாட்டின் மீது இருக்கக்கூடிய பாசத்தினாலோ பற்றினாலோ அதை செய்ய போவதில்லை. தொழில்நுட்பம் இல்லாத துறைகளில் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே உருவாக்குவதற்கு இந்திய அரசு ஒரு ப்ரோஆக்டிவ் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சியை எடுக்காமல், இந்திய நாட்டு விஞ்ஞானிகளை ஊக்குவிக்காமல், இந்திய நாட்டு பொறியாளர்களை அதற்காக ஊக்குவிக்காமல், அதற்கு பதிலாக மிக சுலபமாக அந்நிய நாட்டு மூலதனத்தை கொண்டு வந்தால் நாம் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகின்ற வாதத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மறுக்கிறீங்களா? I'm just playing the devil's advocate. இன்னைக்கு பெரும் பகுதி ராணுவ தளவாடங்களை நம்ம இம்போர்ட் செய்யறோம், கணிசமா இம்போர்ட் செய்யறோம். அதனால வந்து கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் இது மிக அதிகமாக இருக்கிறது. இந்த சுமை அப்படிங்கிறது அந்த உற்பத்தி உள்நாட்டில் அந்நிய உதவியோடு நடந்தால் அந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ல கணிசமான அளவுக்கு குறை வரும். அதனால நாட்டுக்கு நன்மை அப்படிங்கறத மறுப்பீங்களா? இது பொருளாதார ரீதியான ஒரு வாதம். ஆனால் பொருளாதார ரீதியாக மட்டுமே இந்த பிரச்சனையை அணுகிவிட முடியாது. அதையும் தாண்டி இந்த நாட்டினுடைய கேந்திரமான பாதுகாப்பு என்பது, இந்த நாட்டினுடைய இறையாண்மை என்பது மிக முக்கியமானது. அதை தாண்டித்தான் ஒரு பொருளாதார ரீதியான பார்வை இருக்க முடியும். பொருளாதார ரீதியான பார்வை என்பது பாதுகாப்புத்துறை தளவாட உற்பத்தியில் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பது ஒரு விவாதத்திற்குரிய பொருள். அதிலே அரசாங்கத்தோடு எங்களுக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. எந்த துறையிலே நீங்கள் லாப நோக்கத்தோடு செயல்பட வேண்டும், எந்த பிரச்சனைகளில் நீங்கள் பொருளாதார பார்வையோடு பார்க்க வேண்டும், எந்த பிரச்சனையில் தேசத்தின் பாதுகாப்பை அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. ஆகவே இந்த பாதுகாப்பு தளவாட உற்பத்தி என்பது இந்திய நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அந்நிய நாட்டு செலாவணியை மிச்சப்படுத்தும் என்கின்ற பார்வையோடு மட்டுமே இதை பார்க்க முடியாது என்பது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. இரு தரப்பிலும் வலுவான வாதங்கள் வைக்கப்படுகின்றன. அந்நிய நேரடி முதலீடு விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. சில்லறை வர்த்தகத்தில் எந்த அளவுக்கு கிளப்பியதோ அந்த அளவுக்கு ஒரு வாதத்தை கிளப்பி இருக்கிறது. இது தேச பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற ஒரு வாதமும், இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படாத உள்நாட்டு உற்பத்தி பெருகும், வேலை வாய்ப்பு பெருகும் என்ற அரசாங்கத்துடைய வாதம் இன்னொரு பக்கம். இந்த நிலையில் தான் திருச்சியை சேர்ந்த படைக்கல தொழிற்சங்கங்கள், அங்க இருக்கக்கூடிய OFTஐ சேர்ந்த தொழிலாளர்கள் போராட்டமும் நடத்தி வருகிறார்கள். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும், பாதுகாப்பு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவிக்க கூடாது என்ற கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அரசாங்கம் சேவை சாய்க்குமா அல்ல தொடர்ந்து ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் அந்நிய நேரடி முதலீடு அதிகரிக்குமா? தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஸ்ரீகுமார் அவர்களுக்கும் களத்திலிருந்து செய்திகளை வழங்கிய எமது செய்தியாளர் விஜயகோபால் மற்றும் அவரோடு இணைந்திருந்த OFTஐ சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.